ஏ அனு, உனக்கு என்னாச்சுமா? ஏம்மா உனக்கு இப்படி அடிபட்டிருக்கு? விக்ரம், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய அடி இல்லை விக்ரம். சும்மா கீழே விழுந்துட்டேன், அதனால தான் விக்ரம். என்ன அனு, நீ பார்த்து வேலை செய்ய மாட்டியா? ஏன் அனு இப்படி இருக்க? ஐயோ, எவ்வளோ பெரிய காயமா இருக்கு. நீ வா அனு, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம். வா அனு, வா அனு. விக்ரம், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய அடி இல்லை விக்ரம். ஏன் விக்ரம் இப்படி பதறீங்க? அனு, உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது அனு. நீ வா அனு, நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம். விக்ரம். அனு. பாவம், அண்ணி இன்னும் படுத்துட்டு தான் இருக்காங்க போல. அண்ணி, அண்ணி. விக்ரம், போகாதீங்க விக்ரம். என்னது விக்ரமா? அண்ணி ஏந்திரிங்க அண்ணி, அண்ணி ஏந்திரிங்க அண்ணி. பூமாரி, நீயா? விக்ரம் எங்க? ச்சே, கனவா? அண்ணி, ஏதாவது பிரச்சனையா அண்ணி உங்களுக்கு? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூமாரி, சும்மா ஒரு கனவு, அவ்வளோதான். அச்சோ, நீ ட்ரெஸ் மாற்றி ரொம்ப நேரம் ஆச்சா? அண்ணி காஃபி போட்டு கொடுக்கவே மறந்துட்டேன்டா. இரு வரேன், அண்ணி காஃபி போட்டு உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி தரேன். அண்ணி, இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல். நானே காஃபியும் போட்டுட்டேன், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச குழிப்பணியாரமும் செஞ்சு வச்சுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். சரிடாமா, நீ போ, நான் இந்த வந்துடுறேன். ம், சரிங்க அண்ணி. என்னை விரும்புகிற விக்ரம் என் கனவுல மட்டும்தான் இருப்பாரா? நிஜத்தில் என்னை விரும்ப மாட்டாரா? பொண்ணு, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன மாமா, வந்தது வராதமா இவ்வளோ கோவமா பேசுறீங்க? என்ன கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னாதானே எனக்கு புரியும். பொண்ணு, அவனுக்கு பணம் தேவைப்பட்டா நீ எடுத்து கொடுக்க வேண்டியதானே? நம்ம கிட்ட இல்லாத காசா? அவன் எதுக்கு வெளியில எல்லாம் கடன் கேட்டுட்டு இருக்கான்? ஐயோ, அப்படியா மாமா? மாமா மாமா கோச்சிக்காதீங்க மாமா. நான் நேற்றே உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினச்சேன். நான் தான் மாமா மறந்துட்டேன். என்ன சொல்லணும்னு நினைச்ச? என்ன மறந்துட்ட பொண்ணு? பொண்ணு, நமக்கு என்ன குழந்தையா குட்டியா? அவனை தானே நம்ம பையனா பார்த்து வளர்த்துட்டு இருக்கோம். உங்க அம்மாவோட சொத்து இதோ இப்போ நான் சேர்த்து வச்சிருக்க இவ்வளோ சொத்து, இதெல்லாம் யாருக்கு பொண்ணு? ஏன் பொண்ணு அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? உங்க அம்மா நாளைக்கு என்ன கேள்வி கேட்க மாட்டாங்களா? மாமா, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் மாமா. அவன் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் மாமா. அத்தனைக்கும் அவன் வெளியில் பணம் கேட்டதே எனக்கு தெரியாது மாமா. கேட்குறேன்னு சொல்லியிருந்தான், உடனே கேட்பான்னு நான் நினைக்கல மாமா. பொண்ணு, அவனுக்கு செய்யறதுல எனக்கு என்ன பொண்ணு கஷ்டம்? அவனுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு பொண்ணு செய்ய போறேன்? என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டே போய் பணம் கேட்டிருக்கான். அவன் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு எவ்வளோ அசிங்கமாகவும் எவ்வளோ மனசு கஷ்டமாகவும் இருந்துச்சுன்னு தெரியுமா? மாமா, நீங்கள் வருத்தப்படாதீங்க மாமா. நான் அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் மாமா. பொண்ணு, நீ புரிய வைக்கலாம் வேணாம். அவனுக்கு எவ்வளோ பணம் தேவையோ உடனே அவனுக்கு எடுத்து கொடு. சரிங்க மாமா, அவன் வந்தோடனே நான் முதல்ல அதை பண்ணுறேன். அஞ்சு, உன் மடியில் படுக்கணும்னு எத்தனை நாள் தெரியுமா ஏங்கியிருக்கேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அஞ்சு. அஞ்சலி, உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமான என்னைய நீ எப்படி அஞ்சலி இவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கிட்ட? என் மேலே உனக்கு கோவமே இல்லையா அஞ்சலி? நீ எங்கே என் மேலே கோவப்பட்டுவியோன்னு பயந்து பயந்து தான் உன்னை பார்க்கும்போதெல்லாம் உன்னை திட்டுற மாதிரி நடித்து விலகி ஓடுனேன். அஞ்சு, இப்படிலாம் பேசாத அஞ்சு. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நீ என்ன வேணுக்குனேவா அஞ்சு பண்ண? எல்லாம் தெரியாமல் நடந்தது தான் அஞ்சு. நான் அதுலேருந்து எப்போவோ வெளியே வந்துட்டேன். நீயும் அதை மறந்துடு அஞ்சு. அஞ்சலி, உன்கிட்ட எவ்வளோ பெரிய மனசு இருக்கு தெரியுமா அஞ்சலி? இந்த மனசு யாருக்குமே வராது அஞ்சலி. அஞ்சு, எனக்கு மனசு மட்டும் இல்லை, காலுமே கொஞ்சம் பெருசுதான். பாரு, கட்டிலுக்கு வெளியே இருக்கு. ஐயோ, இந்த விளையாட்டுத்தனமான பேச்சு தான் அஞ்சலி எல்லாருக்கும் உன்னை பிடிக்க வைக்குது. அம்மா, ஏம்மா சோகமாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை விக்ரம். சொன்னால் நீயும் என்னதான் பண்ணுவ பாவும். எவ்வளோ கஷ்டத்தை தான் உனக்கே கொடுக்கறது.
அம்மா, வந்ததும் வராததுமா புரியாத மாதிரி பேசாதீங்கம்மா. என்னன்னு சொல்லுங்கம்மா. ஏன் மூஞ்சி இப்படி வாடி போயிருக்கு? என்னன்னு நான் சொல்லுவேன் விக்ரம். இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தை கொஞ்சம் சண்டையாக மாறிடுச்சுப்பா. அதில் உன் பொண்டாட்டி என்னை அடிக்க கையை ஓங்கிட்டாப்பா. என்னம்மா சொல்றீங்க? அனுவா? அனு உங்களை அடிக்க கையை வாங்கினாளா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அப்பா விக்ரம், உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, இதை வச்சு நீ அவகிட்ட சண்டை போடாதப்பா. அப்புறம் நீ இல்லாதப்ப அதுக்கும் என்கிட்ட தாப்பா வல்லு வல்லுன்னு சண்டைக்கு வருவா. அம்மா, நீங்க எதுக்குமா அழுகுறீங்க? அவ எப்படிம்மா உங்களை அடிக்க கை வாங்கலாம்? உங்க வயசுக்காவது அவ மரியாதை கொடுக்க வேணாம்? இருங்கம்மா, அவளை நான் போய் பேசிக்கிறேன். விக்ரம், நில்லுப்பா, போகாதப்பா. எங்க போயிட்டானான்னு பார்ப்போம். போயிட்டான். இனிமே எதுக்கு இந்த தேவையில்லாத அழுக? நம்ம ஜாலியாக டிவியை பார்ப்போம். எப்படியோ அவளை ஒழிச்ச கட்டினா சரிதான். ச்சே, விக்ரம் வந்தோன்னே எப்படி தான் நமக்கு அழுக வந்துச்சோ. நல்ல வேலை, இன்னைக்கு நம்ம அழுக அனுவுக்கு இன்னைக்கு நல்ல கச்சேரி இருக்கும். நல்லா சந்தோஷப்பட வேண்டியதான்.